அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கையில் இருப்பது பொன்னர் சங்கர் போரினால் ஏற்பட்ட பெருந்துயரத்தினால் ஏற்பட்ட பொன்னர் சங்கரின் இரத்தமே கற்களாக நிறைந்து படுகளம் முழுவதும் காணப்படுகிறது. நாம் இப்பொழுது எங்கு இருக்கிறோம் என்றால் படுகளம், பொன்னர் சங்கர் வரலாற்றின் முக்கியமான இடம். இப்பகுதியை சுற்றி நடந்த நிகழ்வுகளை மற்றும் தெய்வங்களை காணொளியாக குறிப்பிட்டுள்ளோம். முழுமையாக பார்த்து பயன்பெறவும். பொன்னர் சங்கர் வரலாற்று பக்கங்களில் படுகளமானது முக்கிய பகுதியாக கருதப்படுகிறது. இப்படுகள பகுதிகளில் பொன்னரின் இரத்தமும் சங்கரின் இரத்தமும் நிறைந்து காணப்படுகிறது. பக்தர்கள் பொன்னர் சங்கர் போர் செய்த இடமான படுகள பகுதிகளில் இந்த இரத்தக்கட்டி கற்களை காணலாம். மேலும் இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் கூவண்ணாம் பள்ளம் ஒன்று இடம் உள்ளது. இந்த பகுதியிலிருந்தே பொன்னர் சங்கரை உயிரெழுப்ப புனித நீரானது கொண்டு வரப்படுகிறது.